அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸ்உ ஸானி இரண்டாம் பாகத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இரண்டாம் பாகத்தினுடைய 29ஆம் நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஜாமிஆ ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்தி கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் நம்மை ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன் யா ரபுல் ஆலமீன். 29ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 13ஆம் பாடத்தினுடைய தம்ரீனாத்துகளை நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் கிதாபிற்குள்ளால் செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடந்த பாடத்துல நாம இந்த ஃபித்தஃபாத்திரி என்பது வரைக்கும் பார்த்திருந்தோம். இப்போ இன்றைய பாடத்துல சும்ம என்பதிலிருந்து நாம தொடங்க இருக்கிறோம். பாருங்க, சும்ம ஷரஹல் உஸ்தாது அத்தர்சல் ஜதீத குல்லஹு. சும்ம பிறகு, ஷரஹல் உஸ்தாது உஸ்தாது விளக்கினார்கள், அத்தர்சல் ஜதீத புதிய பாடத்தை விளக்கினார்கள், குல்லஹு முழுமையாக. இப்போ முழுமையான புதிய பாடத்தை விளக்கினார்கள். இப்போ தர்கீப் பாருங்க. சும்ம ஹர்ஃப் அத்ஃப், ஷரஹ ஃபிஇல் மாதி, அல் உஸ்தாது ஃபாயில், அத்தர்ஸ மஃஊல் மௌசூஃப், அல் ஜதீத சிஃபத்து, குல்ல தஅக்கீது, அதாவது முஅக்கீத் அப்படின்னு சொல்லுவோம், தஅக்கீது செய்யக்கூடியது. முலாஃபு ஹு முலாஃபு இலைஹி. இஅராபு பாருங்க. சும்ம ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் அது மப்னி, ஷரஹ ஃபதஹின் மீது மப்னி, அல் உஸ்தாது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ, அத்தர்ஸ லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு, அல் ஜதீத லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. குல்ல என்பது முஅக்கிது. அப்ப முஅக்கது எது? அத்தர்ஸ. தர்ஸு எனும் வார்த்தையுடைய முஅக்கிது தான் இந்த குல்ல. அப்போ இதற்கு என்ன யாராபோ, முஅக்கதுக்கு என்ன யாராபோ அதுதான் முஅக்கிதுக்கும் வரும். அப்ப குல்ல லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு, முலாஃபு ஹு முலாஃப் இலைஹி, மஹல்லு ஜர்ரு லமீர் என்பதால் அது மப்னி. இப்ப அடுத்த வார்த்தை ஃபத்துல்லாபு, உடனே மாணவர்கள், ஃபஹிமு அத்தர்ஸ குல்லஹு, அந்த பாடத்தை, எந்த பாடத்தை? அந்த புதிய பாடத்தை முழுமையாக விளங்கி கொண்டார்கள். இந்த ஃபா ஹர்ஃப் அத்ஃபுடைய ஃபா தான் பிமானா தஅகீப், தஅகீபுடைய அர்த்தம். அத்துல்லாபு முப்ததா, மஅதூஃப் முப்ததா, ஃபஹிமு ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயில் ஜும்லா ஹபர், அத்தர்ஸ மஃஊல், குல்ல முஅக்கிது, முலாஃபு ஹு முலாஃப் இலைஹி. இஅராபு பாருங்க. ஃபா ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் அது மப்னி, அத்துல்லாபு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ, ஃபஹிமு ஃபதஹின் மீது மப்னி மாதியான ஃபிஇல் என்பதால், அத்தர்ஸ லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு, குல்ல லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு, முலாஃபு ஹு முலாஃப் இலைஹி, அது மஹல்லு ஜர்ராக இருந்தாலும் அது மப்னி. இங்க நம்ம சட்டங்கள் நினைவுபடுத்திக்கணும். இந்த ஃபஹீமு உடைய ஃபாயில் லாஹிர் ஆகல, முகத்தம் ஆயிருச்சு. அப்ப நாம அந்த ஃபஹிமுவை பன்மையாக, அதாவது அந்த ஃபிஅலிற்கு தோதுவாக, அந்த ஃபாயிலிற்கு தோதுவாக லமீர் என்ன பன்மையாக வந்திருக்குதோ அதற்கு தோதுவாக கொண்டு வரணும். வத்தாலிபாத்து ஃபஹிம்ன தர்ஸ குல்லஹு, இன்னும் மாணவிகளாகிறவர்கள், ஃபஹிம்ன விளங்கி கொண்டார்கள், அத்தர்ஸ குல்லஹு அந்த பாடத்தை முழுமையாக, எந்த பாடத்தை? புதிய பாடத்தை முழுமையாக விளங்கி கொண்டார்கள். இப்ப பாருங்க, வாவ் ஹர்ஃப் அத்ஃப் எங்க? இங்க துல்லாபுல் அத்ஃப் செய்யணும். அந்த ஃபாவுடைய மானா திரும்பி கிடைக்கும். அத்தாலிபாத்து மஅதூஃப் முப்ததா, ஃபஹிம்ன ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில் ஜும்லா ஹபர், அத்தர்ஸ மஃஊல், குல்ல முஅக்கிது, முலாஃபு ஹு முலாஃபு இலைஹி. அப்போ
இஅராபு பாருங்க, வாவு ஹர்ஃப் என்பதால் அது மபனி. அத்தாலிபாத்து லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. ஃபஹிம்ன என்பது ஃபத்ஹின் மீது மபனி. அத்தர்ச என்பது என்னது, அது லாஹிரத்தான ஃபத்ஹத்தை கொண்டு நஸ்பு. குல்ல முஅக்கிது லாஹிரத்தான ஃபத்ஹத்தை கொண்டு நஸ்பு. ஹு முலாஃப் இலைஹி மஹல்ல ஜர்ரு, அது மபனி. இப்போ உஸ்தாது புதிய பாடத்தை விளக்கி மாணவர்களும் மாணவியர்களும் அதை பரிபூர்ணமாக விளங்கி கொண்டாங்க. வ நஹல்லல் உஸ்தாது மிம் மகானிஹி, பாடம் நடத்தி முடிஞ்சது. உஸ்தாது எழுந்தார்கள். மின் மகானிஹி, அவருடைய இடத்திலிருந்து எழுந்திருந்தார்கள். அப்போ வாவு ஹருஃபு இஸ்தினாஃபா வைக்கலாம், அடுத்த வார்த்தை துவங்குதுனால. நஹல ஃபிஇல் மாதி, அல் உஸ்தாது ஃபாயில், மின் ஜாரு, மகானி மஜ்ரூர், முலாஃபு, ஹி முலாஃபு இலைஹி. வாவ் என்பது ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் மபனி. நஹல ஃபத்ஹின் மீது மபனி. அல் உஸ்தாது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. மின் ஹர்ஃப் என்பதால் அது மபனி. மகானி மஜ்ரூர் முலாஃபு லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. ஹி என்பது முலாஃப் இலைஹி மஹல்லு ஜர்ரு, ஆனால் லமீர் என்பதால் அது மபனி. அடுத்த வார்த்தை பாருங்க. அப்போ உஸ்தாத் எழுந்து நின்றவுடனே ஃபத்துல்லாபு, எனவே மாணவர்கள், ஃபரிஹு சந்தோஷமடைந்தார்கள், பிஸ் சலாமி அலைஹி, அவர் மீது, அவர்னா உஸ்தாதின் மீது சலாம் சொல்வது கொண்டு சந்தோஷமடைந்தார்கள். வத்தாலிபாத்து, இன்னும் மாணவியர்களும், ஃபரிஹன சந்தோஷமடைந்தார்கள், பிஸ் சலாமி அலைஹி, அந்த உஸ்தாதின் மீது சலாம் கொடுப்பது கொண்டு மாணவியர்களும் சந்தோஷமடைந்தார்கள். இப்போ தர்கிப் பாருங்க. ஃபா ஹர்ஃப் அத்ஃப் பிமான தஅகீப், உடனே அத்துல்லாபு மாணவர்கள் ஆகிறவர்கள், மஅதூஃபு முப்ததா, ஃபரிஹு ஃபிஇல் மாதி, லமீர் ஃபாயில், ஜும்லா ஹபர், பா ஜாரு, அஸ்ஸலாமி மஜ்ரூர், அலா ஜாரு, ஹி மஜ்ரூர். வத்தாலிபாத்து வாவு ஹர்ஃப் அத்ஃப், இங்கே துல்லாபுல் அத்ஃப் செய்யணும். அத்தாலிபாத்து மஅதூஃபு முப்ததா, ஃபரிஹன ஃபிஇல் மாதி, லமீர் ஃபாயில், ஜும்லா ஹபர், பி ஜாரு, அஸ்ஸலாமி மஜ்ரூர், அலா ஜாரு, ஹி மஜ்ரூர். இப்போ இஅராபு பாருங்க. ஃபா ஹர்ஃபு அத்ஃப் என்பதால் அது மபனி. துல்லாபு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. ஃபரிஹு ஃபிஇல் மாதி, லமீர் ஃபாயில் ஃபத்ஹின் மீது மபனி. பா ஜாரு, அது மபனி. அஸ்ஸலாமி மஜ்ரூர் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அலா ஜாரு ஹர்ஃப் என்பதால் அது மபனி. ஹி என்பது மஜ்ரூர், மஹல்லு ஜர்ரு, ஆனால் அது மபனி லமீர் என்பதால். வாவ் ஹர்ஃப் அத்ஃப், இங்கே துல்லாபுல் அத்ஃப் செய்யணும். அத்தாலிபாத்து என்பது முப்ததா மஅதூஃப், லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. ஃபரிஹன ஃபிஇல் மாதி, லமீர் ஃபாயில், ஜும்லா ஹபர், ஃபத்ஹின் மீது மபனி, மாலியான ஃபிஇல் என்பதால். பா ஜாரு மபனி. அஸ்ஸலாமி மஜ்ரூர், லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அலா ஜாரு மபனி. ஹி மஜ்ரூர், மஹல்லு ஜர், ஆனால் அதுவும் மபனி. இப்ப அடுத்து வஃபி நிஹாயத்தி மீஆதில் மதுரசதி, மதரசாவினுடைய மீஆதுனா நம்ம சொல்லியிருக்கிற குறிப்பிட்ட நேரம். அப்ப மதரசாவினுடைய குறிப்பிட்ட நேரம் முடியும் நேரத்திலே, முடிவிலே, அத்துல்லாபு மாணவர்கள், ஹரஜு மினல் ஃபஸ்லி வகுப்பறையிலிருந்து வெளியேறினார்கள். தாலிபாத்து மாணவியர்களும், ஹரஜ்ன மினல் ஃபஸ்லி வகுப்பறையிலிருந்து வெளியேறினார்கள். அப்ப குறிப்பிட்ட நேரம் டைம் முடிஞ்ச உடனே மாணவியர்கள் எல்லாம் வகுப்பறை விட்டு வெளியே போனாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம தர்கீப் பார்ப்போம். வாவு ஹர்ஃப் அத்ஃப், ஃபீ ஜாரு, நிஹாயத்தி மஜ்ரூர், முலாஃப், மீஆதி முலாஃப் இலைஹி முலாஃப், அல் மதரசத்தி முலாஃப் இலைஹி, அத்துல்லாபு முப்ததா, ஹரஜு ஃபிஇல் மாதி, லமீர் ஃபாயில், ஜும்லா ஹபர், மின் ஜாரு, அல் ஃபஸ்லி மஜ்ரூர், வாவு ஹர்ஃப் அத்ஃப். அத்தாலிபாத்து மஅதூஃப், எங்க துல்லாபுல் அத்ஃப் செய்யணும். முப்ததா ஹரஜ்ன ஃபிஇல் மாதி, லமீர் ஃபாயில், ஜும்லா ஹபர், மின் ஜாரு, அல் ஃபஸ்லி மஜ்ரூர். இப்போ இஅராபு பாருங்க. வாவ் என்பது ஹர்ஃபு அத்ஃப் என்பதால் அது மபனி. ஃபீ ஜாரு, அதுவும் மபனி. நிஹாயத்தி மஜ்ரூர், அப்ப அது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. மீஆதி முலாஃப் இலைஹி, லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அல் மதரசத்தி முலாஃப் இலைஹி, லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அத்துல்லாபு முப்ததா, லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. ஹரஜு ஃபிஇல் மாதி, லமீர் ஃபாயில், அது ஃபத்ஹின் மீது மபனி. மின் ஜாரு, அதுவும் மபனி. அல் ஃபஸ்லி மஜ்ரூர், லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வாவ் ஹர்ஃப் அத்ஃப், வாவ் என்பது மபனி.
அத்தாலிபாத்து மஅதூஃபு முப்ததா லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ. ஹரஜ்ன ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயில் இது ஃபதஹின் மீது மப்னி. மின் ஜாரு அதுவும் ஹர்ஃப் என்பதால் மப்னி. அல் ஃபஸ்லி மஜ்ரூர் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. இப்போ அடுத்து ஃபரகிபு ஹாஃபிலத்தல் மதுரசதி மதரசாவினுடைய பேருந்திலே அவர்கள் வாகனித்தார்கள். பாருங்க, ஃபா தஅகீப் அத்ஃபினுடைய ஃபா. அப்ப மாணவர்கள்லாம் வெளியேறி உடனே பயணித்தார்கள். ரகிபு ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில். ஹாஃபிலத்த மஃபூல் முலாஃபு அல் மதுரசதி முலாஃபு இலைஹி. வரகிப்ன ஹாஃபிலத்தல் மதுரசதி. ரகிபு உடைய ஃபாயில் யார்னா துல்லாப். ரகிப்ன உடைய ஃபாயில் யார்னா அத்தாலிபாத். அப்ப ரகிப்ன அந்த மாணவியர்கள் பயணித்தார்கள். ஹாஃபிலத்தல் மதுரசதி மதரசாவினுடைய வாகனத்திலே பேருந்திலே பயணித்தார்கள். பாருங்க, ஃபவஸலு எனவே அவர்கள் சென்று சேர்ந்தார்கள். இலல் பைத்தி வீட்டின் பக்கமாக சென்று சேர்ந்தார்கள். யாரு? இந்த வசலு உடைய ஃபாயில் யாரு? துல்லாப். வசல்ன இன்னும் அந்த மாணவியர்களும் சென்று சேர்ந்தார்கள். இலல் பைத்தி வீட்டின் பக்கமாக. இப்போ தர்கீப் பாருங்க. ஃபா ஹர்ஃப் அத்ஃப் பிமஅன தஅகீப். ரகிபு ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில். ஹாஃபிலத மஃஊல் முலாஃப் அல் மதரசதி முலாஃப் இலைஹி. واو حرف عطف. ركبنا معطوف فعل ماضي ضمير فاعل. حافلة مفعول مضاف المدرسة مضاف إليه. فا حرف عطف بمعنى التعقيب. وصلوا فعل ماضي ضمير فاعل. إلى جار البيت مجرور. واو حرف عطف. وصلنا معطوف فعل ماضي ضمير فاعل. إلى جار البيت مجرور. இப்போ இதற்குண்டான இஅராப பார்ப்போங்க. ஃபரகிபு வருது எடுத்த உடனே. ஃபா என்பது ஹர்ஃப் என்பதால் மப்னி. ரக்கிபு ஃபிஇல் மாலி ஃபதஹின் மீது மப்னி. ஹாஃபிலத்த மஃபூல் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அல் மதுரசதி முலாஃப் இலைஹி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் மப்னி. ரக்கிப்ன என்பது ஃபிஇல் மாலி ஃபதஹின் மீது மப்னி. ஹாஃபிலத்த மஃஊல் முலாஃப் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அல் மதுரசதி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு முலாஃப் இலைஹி என்பதால். ஃபா என்பது ஹர்ஃப் அத்ஃப் எனவே அது மப்னி. வசலு என்பது ஃபிஇல் மாதி என்பதால் ஃபதஹின் மீது மப்னி. இலா ஜார் ஹர்ஃப் என்பதால் அதுவும் மப்னி. அல் பைத்தி என்பது கஸ்ரத்தை கொண்டு லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் ஹர்ஃப் என்பதால் அது மப்னி. வசல்ன ஃபிஇல் மாதி ஃபதஹின் மீது மப்னி. லமீர் ஃபாயில் என்பது இது மாலியான ஃபிஇல் என்பதால் ஃபதஹின் மீது மப்னி. இலா ஜாரு அது சுக்கூன் மீது மப்னி. ஹர்ஃப் என்பதால். அல் பைத்தி மஜ்ரூர் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. இப்படி ஒரு வகுப்பறையிலே மாணவர் மாணவியர்கள் உஸ்தாத் மூவருக்கும் நம் மத்தியில் உண்டான உரையாடல் மாதிரி ஒரு பெரிய ஒரு பத்தியை நாம பார்த்திருக்கிறோம். பொருள் தர்கீப் இஅராபோடு. இந்த பாடம் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான சட்டத்தை நாம் இப்பொழுது நினைவுபடுத்துகிறோம். ஒரு ஃபிஇலுடைய ஃபாயில் லாஹிரானால் ஃபிஇல் ஒருமையாகவே வரலாம். அதுவே ஒரு ஃபிஇலுடைய ஃபாயில் லமீராகும் பொழுது அந்த ஃபிஇல் அந்த ஃபாயில்களுக்கு தோதுவாக ஒருமை இருமை பன்மையாக மாறக்கூடியதாக இருக்கும் என்பதுக்கு தான் இந்த பாடம் சொல்லப்பட்டுள்ளது. இப்ப நாம அடுத்த பயிற்சிகளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் ரஹீம். இப்பொழுது நாம முதல் பயிற்சியான அலிஃபுடைய பயிற்சியை பார்க்க போறோம். இதுல ஒரு 13 கேள்விகள் பாடத்திற்கு உள்ளிருந்து கேட்டிருக்கிறாங்க. அதற்கு நம் பாடத்திற்கு உள்ளிருந்தே பதில் அளிக்கணும். நாம அதற்குண்டான பதிலை மொத்தமாக தொகுத்து இங்க வழங்கி இருக்கிறோம். இதுல பார்த்தா நமக்கு தெரியும். இதுல ஒரு 7 கேள்விகளுக்கு உண்டான பதிலும் அதே போன்று அடுத்து இதுல ஒரு 13 கேள்வி வரைக்கு உண்டான பதில்களும் ஒட்டுமொத்தமாக தொகுத்து வழங்கப்பட்டிருக்கு இன்ஷா அல்லாஹ். இப்ப நாம வாங்க கிதாபிற்குள்ளால் சென்று கேள்விகளை படிப்போம். பாருங்க, முதலாவது கேள்வி. மன் தஹலல் ஃபஸ்ல வகுப்பறையிலே யார் நுழைந்தார்? அடுத்து ஐன தஹலத் மஅஹு உக்துஹு ஸகீரத்து அவரோடு அவருடைய சிறிய சகோதரி எங்கே நுழைந்தாள் என்பது கேள்வி. நம்ம என்ன பதில்? ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பாடத்திற்குள்ளேயே பதில் இருக்கும், நாம பார்த்துக்கலாம். நம்ம தொகுத்து வழங்கியதை பார்த்தாலும் அதற்குண்டான பதில்கள் புரியக்கூடியதா இருக்கும். முதல் கேள்விக்கு என்ன பதில்? தஹல ராஷிதுன் அல் ஃபஸ்ல வகுப்பறையில் நுழைஞ்சது யாரு? ராஷிது. அவரோடு அவருடைய சகோதரி எங்க நுழைஞ்சாங்க? அவர்களும் தஹலத் மஅஹு ஃபீஹி உக்துஹு ஸகீரத்து. நம்ம தொகுத்து வழங்கிய பதில்ல பார்த்தா தெரியும். அவருடைய சகோதரியும் சிறிய சகோதரியும்
அவரோடு வகுப்பறையிலே நுழைந்தார்கள். எங்கே நுழைந்தார்கள்னு கேட்டிருக்காங்க. அதே வகுப்பறையிலே நுழைந்தார்கள் என்பதுதான் பதில். அடுத்து இரண்டாவது கேள்வி என்னது? ஹல் தஹலத் துல்லாபு ஸ்விகாரு அல் ஃபஸ்ல, சிறிய மாணவர்கள் நுழைந்தார்களா அல் ஃபஸ்ல வகுப்பறையில்? இப்ப சிறிய மாணவர்கள் வகுப்பறையிலே நுழைந்தார்களா அப்படிங்கிறது கேள்வி. பதில் என்ன? நஅம், ஆம். தஹலத் துல்லாபு ஸ்விகாரு அல் ஃபஸ்ல, சிறிய மாணவர்கள் வகுப்பறையிலே நுழைந்தார்கள் என்பதுதான் பதில். அடுத்து மூன்றாவது என்னது? ஹல் தஹலத்தி தாலிபாத்து ஸ்வகீராத்து ஐதன், சிறிய மாணவிகளும் நுழைந்தார்களா எங்க வகுப்பறையில? கேள்வி. சிறிய மாணவிகளும் நுழைந்தார்களா? நஅம், பதில் என்ன? நஅம், ஆம். தஹலத்தி தாலிபாத்து ஸ்வகீராத்து ஃபீஹி ஐதன், சிறிய மாணவிகளும் அந்த வகுப்பறையிலே நுழைந்தார்கள். அடுத்து நாலாவது கேள்வி. மன் ஃபரிஹு பிஸ்ஸலாமி அலல் உஸ்தாதி, உஸ்தாதின் மீது சலாம் சொல்வது கொண்டு யார் சந்தோஷம் அடைந்தார்கள்? அப்ப உஸ்தாதுக்கு சலாம் சொல்றது கொண்டு யார் சந்தோஷம் அடைந்தார்கள்னு முதக்கரான ஃபிஇலை போட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. நாம அப்படியே பதில் எடுக்கணும். அத்துல்லாபு ஃபரிஹு பிஸ்ஸலாமி அலல் உஸ்தாதி, மாணவர்கள் உஸ்தாதின் மீது சலாம் சொல்வது கொண்டு சந்தோஷம் அடைந்தார்கள். இப்ப அடுத்து ஐந்தாவது கேள்வி என்னது? ஹலித் தாலிபாத்து ஐதன் ஃபரிஹ்ன பிஸ்ஸலாமி அலல் உஸ்தாதி, மாணவிகளும் உஸ்தாதின் மீது சலாம் சொல்வதை கொண்டு சந்தோஷம் அடைந்தார்களா என்பது கேள்வி. நாம் என்ன பதில் எழுதணும்? நஅம், ஆம். அத்தாலிபாத்து ஸ்வகீராத்து, அத்தாலிபாத்து மாணவிகளும் ஃபரிஹ்ன பிஸ்ஸலாமி அலைஹி, உஸ்தாதின் மீது சலாம் சொல்வது கொண்டு சந்தோஷம் அடைந்தார்கள். அடுத்து ஆறாவது என்னது? ஐய ஷைஇன் கதபல் உஸ்தாது அல சப்பூரதி, எந்த வஸ்துவை உஸ்தாது கரும்பலகையின் மீது எழுதினார்கள்? அப்ப கரும்பலகையில உஸ்தாது என்ன எழுதினாங்க அப்படின்னு கேள்வி. என்ன பதில் எழுதணும்? கதபல் உஸ்தாது, உஸ்தாது எழுதினார்கள். அல் அல்ஃபால சஅபத, கடினமான வார்த்தைகளை எழுதினார்கள். அல சப்பூரதி, கரும்பலகையின் மீது எழுதினார்கள். அடுத்து ஏழாவது என்னது? ஹலித் தலாமீது கதபு அல் அல்ஃபால சஅபத ஃபித் தஃபாத்திரி, மாணவர்கள் கடினமான வார்த்தைகளை எழுதினார்களா? ஃபித் தஃபாத்திரி, எங்க நோட்டிலே எழுதினார்களா என்பது கேள்வி. அப்ப என்ன பதில் என்னது? நஅம், ஆம். கதபத் தலாமீது, மாணவர்கள் எழுதினார்கள். அல் அல்ஃபால சஅபத, கடினமான வார்த்தைகளை எழுதினார்கள். ஃபித் தஃபாத்திரி, நோட்டுகளிலே எழுதினார்கள் என்பதுதான் பதில். இப்ப அடுத்து எட்டாவது. வஹலித் தில்மீதாத்து ஐதன் கதபுனல் அல்ஃபால ஸஅபத ஃபித் தஃபாத்திரி, மாணவிகளும் எழுதினார்களா? கடினமான வார்த்தைகளை மாணவிகளும் எழுதினார்களா? ஃபித் தஃபாத்திரி, நோட்டுகளிலே. பதில் என்னது? நஅம், ஆம். அத்தில்மீதாத்து ஸ்வகீராத்து கதபுன, சிறிய மாணவிகளும் எழுதினார்கள். அல் அல்ஃபால ஸஅபத ஃபித் தஃபாத்திரி, கடினமான வார்த்தைகளை நோட்டிலே எழுதினார்கள், மாணவிகளும் எழுதினார்கள். ஐதன். அடுத்து ஒன்பதாவது கேள்வி. மன் ஷரஹத் தர்சல் ஜதீத குல்லஹு, யார் முழுமையாக புதிய பாடத்தை விளக்கி கொடுத்தார் என்பது கேள்வி. அப்ப அதற்குண்டான பதில் என்ன? அல் உஸ்தாது ஷரஹத் தர்சல் ஜதீத குல்லஹு, உஸ்தாது புதிய பாடத்தை முழுமையாக விளக்கி கொடுத்தார்கள் என்பதுதான் உரிய பதில். பத்தாவது. ஹலித்துல்லாபு ஃபஹிமு அத்தர்ச குல்லஹு, மாணவர்கள் அந்த பாடத்தை, எந்த பாடத்தை? அந்த புதிய பாடத்தை முழுமையாக விளங்கி கொண்டார்களா என்பது கேள்வி. பதில் என்ன? நஅம், ஆம். ஃபஹிமத்துல்லாபு, மாணவர்கள் விளங்கி கொண்டார்கள். அத்தர்ச குல்லஹு, பாடம் முழுவதையும் விளங்கி கொண்டார்கள். அடுத்து 11வது கேள்வி. ஹலித் தாலிபாத்து ஐதன் ஃபஹிம்ன தர்ச குல்லஹு, மாணவிகளும் அந்த பாடத்தை முழுமையாக விளங்கி கொண்டார்களா என்பது கேள்வி. பதில் என்னது? நஅம், ஆம். அத்தாலிபாத்து ஐதன் ஃபஹிம்ன தர்ச குல்லஹு, மாணவிகளும் அந்த பாடத்தை முழுமையாக விளங்கி கொண்டார்கள். அடுத்து 12வது கேள்வி. மத்தா ஹரஜத் துல்லாபு மினல் ஃபஸ்லி,
மாணவர்கள் எப்பொழுது வகுப்பறையிலிருந்து வெளியேறினார்கள் என்பது கேள்வி. பதில் என்ன? ஹரஜத்துல்லாபு மினல் ஃபஸ்லி, மாணவர்கள் வகுப்பறையிலிருந்து வெளியேறினார்கள். ஃபி நிஹாயத்தில் மீஆதி, குறிப்பிட்ட நேரம் முடியும் சமயத்திலே வெளியேறினார்கள். 13வது கேள்வி என்ன? மதா ஹரஜத்தி தாலிபாத்து மினல் ஃபஸ்லி, மாணவிகள் எப்பொழுது வகுப்பறையிலிருந்து வெளியேறினார்கள்? அதே பதில்தான். ஹரஜத்தி தாலிபாத்து மினல் ஃபஸ்லி, மாணவிகள் வகுப்பறையிலிருந்து வெளியேறினார்கள். ஃபி நிஹாயத்தில் மீஆதி, அந்த குறிப்பிட்ட நேரம் முடியும் சமயத்திலே வெளியேறினார்கள். இப்படி 13 கேள்விகள் பாடத்திற்குள்ளிருந்து கேட்கப்பட்டு அதற்கு பதிலும் சொல்லப்பட்டு விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம அடுத்த பயிற்சியான 2வது பயிற்சியை பார்ப்போம். பாவுடைய பயிற்சி. இதுல ஒரு சில கோடிட்ட இடத்தை நிரப்புக என்பதுதான் இதனுடைய கேள்விகள். இது பாருங்க, சுலபமான கேள்விகள். ஆயிஷத்து வ நபீலத்து வ சுஆது டேஸ் அத்தர்சல் ஜதீத. ஆயிஷா, நபீலா, சுஆது மூவரும் கரஅன தர்சல் ஜதீத, புதிய பாடத்தை படித்தார்கள். ஏன்னா எல்லாமே முஅன்னஸ், அப்போ கரஉ வராது, கரஅன தான் வரும். அல் ஃபல்லாஹாத்து, விவசாய பெண்மணிகள் டேஷ் அத்ஆம தபஹ்ன அத்ஆம, உணவை சமைத்தார்கள். ஏன்னா முஅன்னஸ், அப்போ தபஹ்ன தான் பொருத்தமானதா இருக்கும். அல் அத்துஃபாலு டேஷ் கத்தஃபு அஸ்ஸஹ்ரத, பூவை பறித்தார்கள். அத்துஃபாலு முதக்கர், குழந்தைகளாகிறவர்கள். அப்ப கத்தஃபு அஸ்ஸஹ்ரத, பூவை பறித்தார்கள் என்பதுதான் சரியாக இருக்கும். அத்தலாமீது, மாணவர்கள் டேஷ் அத்தர்ச பதஉ அத்தர்ச, பாடத்தை துவங்கினார்கள். முதக்கர், அதனால முதக்கர் தான் பொருத்தமானதாக இருக்கும். ஹாலிதுன் வ ராஷிதுன் வ சயீதுன், ஹாலிது, ராஷிது, சயீது மூவரும் நஜஹூ, வெற்றி பெற்றார்கள். ஃபில் முபாராத்தி, சண்டையிலே. ஏன்னா இதெல்லாம் முதக்கர், அப்போ முதக்கரான ஃபெயல் தான் சரி. ஹும், அவர்கள், முதக்கரை குறிக்கக்கூடிய பன்மையான லமீர். அப்போ ஃபஹிமு அல் கிதாப, அவர்கள் கிதாபை விளங்கி கொண்டார்கள். அடுத்து ஹுன்ன தஹபுன இலா திஹ்லி, அந்த பெண்கள். ஹுன்னனா முன்னஸான ஜம்ஐ குறிக்கக்கூடிய லமீர். அப்போ ஹுன்ன, அந்த பெண்கள், தஹபுன எனது சென்றார்கள். இலா திஹ்லி, எதன் பக்கம்? டில்லியின் பக்கம் சென்று விட்டார்கள். தஹபுன முன்னஸ் தான் பொருத்தமானதா இருக்கும். ராஷிதா வ ஜாஹிதா, இரு பெண்களும் ஹசலதா அலா ததுக்கிரதி மும்பாய், ஹசலதா பெற்றுக்கொண்டார்கள். அலா ததுக்கிரதி மும்பாய், மும்பை டிக்கெட்டை. ததுக்கிரத்துனா டிக்கெட்னு இருக்கும், பயணச்சீட்டு, சீட்டு, நுழைவு சீட்டு இதெல்லாம் இருக்கும். அப்ப ததுக்கிரத்துனா டிக்கெட், மும்பை டிக்கெட்டின் மீது பெற்றுக்கொண்டார்கள். அப்போ ரெண்டுமே முன்னஸா இருக்கிறதுனால ஹஸ்வலத்தா என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும். ஹாலிதுன் வ ஆமிருன், ஹாலிதும் ஆமிர் இருவரும் லஇபா, விளையாடினார்கள். பில் கதமி, கால் பந்தை கொண்டு விளையாடினார்கள். அதாவது ஃபுட்பால் விளையாடினார்கள். ரெண்டுமே முதக்கர் தஸ்னியாவா இருக்கிறதுனால லஇபா தான் பொருத்தமாக இருக்கும். சுஆது வ சல்மா வ சஅதா, மூவரும் ஆகிறவர்கள் சமிஅனல் ஹதீஸ ஷரீஃப, சங்கையான ஹதீஸை செவியுற்றார்கள், கேட்டார்கள். அப்ப சமிஅனா தான் இங்க பொருத்தமானதாக இருக்கு. ஏன்னா இதெல்லாம் முன்னஸா இருக்கிறதுனால. அப்ப இப்படி 2வது பயிற்சியான பாவுடைய பயிற்சி நம்ம சுலபமான முறையில பார்த்துட்டோம். இப்ப அடுத்து 3வது பயிற்சி ஜீமுடைய பயிற்சி. அங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, இங்க கரஅ எனும் ஒரு ஃபிஇலை கொடுத்து அதற்கு ஹுவ, ஹிய, ஹுமா, ஹுமா, ஹும், ஹுன்ன எனும் லமீறுகளை சேர்க்கும் பொழுது அந்த கரஅ எப்படி மாறும்? கரஅ, ஹும் வரும் பொழுது கரஉ, ஹுன்ன வரும் பொழுது கரஅன, ஹிய வரும் பொழுது கரஅத், ஹுமா வந்தால் கரஆ, அதுவே முஅன்னஸுடைய ஹுமாவா இருந்தால் கரஅத்தான்னு மாறுது. இப்படி நாம ஒவ்வொரு ஃபெயலையும் அதற்கு முன்னாடி இந்த மாதிரி லமீறுகளை போட்டு எப்படி மாற்றுவது அப்படின்னு சொல்லித்தரக்கூடிய பயிற்சி தான் இந்த ஜீமுடைய பயிற்சி. அதற்கு இப்படி அகத, ஃபஹிம, சமிஅ, ஷரிப, வஸ்வல, ரஜஅ, கதிம, பதஅ, ஹஸ்வல, தொலப அப்படின்னு இது நிறைய வார்த்தைகள், ஃபெயல்களை கொடுத்து இந்த ஒவ்வொரு ஃபெயல்களுக்கும் இது போன்ற நீங்க என்னது லமீறுகளை முந்தி போட்டு அதற்கு தோதுவாக ஃபெயலை மாற்றி பழகுங்க அப்படிங்கிற ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி. இப்ப நாம இது எல்லாத்தையும் நாம எழுதி போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதை நீங்க ஒரு முறை உங்க நோட்டுகள்ல எழுதி வைத்து கொண்டால் உங்களுக்கு அது சிறந்த பயிற்சியாக அமையும். எப்படி எழுதணுங்கிற ஒரு தம்சீல்,
ஒரு உதாரணம் காட்டுவதற்காக நாம ஒன்ன கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்க. ஹுவ அஹத, அஹத உடைய அந்த ஃபிஇலுக்கு மட்டும் நாம எழுதி போட்டிருக்கோம். ஹுவ அஹத, ஹுமா அஹதா, ஹும் அஹது, ஹிய அஹதத், ஹுமா அஹததா, ஹுன்ன அஹதுன அப்படின்னு நம்ம அஹதங்கிற ஃபிஇலுக்கு மட்டும் இங்க உதாரணத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இது தொடர்ந்து உள்ள அனைத்து ஃபஹிம, சமிஅ போன்ற அனைத்து ஃபிஇல்களுக்கும் நீங்களாகவே எழுதி பயிற்சி எடுத்துக் கொள்ளணும். அதை போன்று அப்படியே ஜீமுடைய பயிற்சி நிறைவு பெறுது. அதை தொடர்ந்து தாலுடைய பயிற்சி. அந்த தாலுடைய பயிற்சியில இந்த உருது வார்த்தைகளுக்கெல்லாம் நாம அரபியில் மொழிபெயர்ப்பு செய்யணும்னு கேட்டிருக்கிறாங்க. இப்படி 4 பயிற்சிகளும் நிறைவு பெற்று 13வது பாடம் நிறைவு பெற்றது அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த பாடத்துடைய சுருக்கம் என்னன்னா, ஒரு ஃபிஇல் அதனுடைய ஃபாயில் லாஹிராகும் பொழுது ஃபிஇல் மாற தேவையில்லை, ஒருமையாகவே இருக்கலாம். ஹரஜத்துல்லாபு என்பது போல. அதுவே ஒரு ஃபிஇலுடைய ஃபாயில் லமீராகும் பொழுது ஃபிஇல் அதற்கு தோதுவாக மாறியாகணும். எப்படி அத்துல்லாபு ஹரஜு என்பது போல என்ற சட்டத்தை நாம நினைவு வைத்துக்கணும். இப்போ அடுத்த நாள் பாடத்திலே நாம அத்தருசு ராபிஅ அஷர அப்படிங்கிற 14வது பாடத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.